1971 நவம்பர் 9ஆம் தேதி நியூஜெர்சியில் வசிக்கும் ஜான் லிஸ்டின் குடும்பத்துக்கு மற்றும் ஒரு காலை விடியுது. 13 வயதான ஃப்ரெடரிக், 15 வயதான ஜான் ஜூனியர் மற்றும் 16 வயதான ஃபெட்ரிஷியாவும் வழக்கம் போல காலை உணவு எடுத்துக்கிறாங்க. காலை உணவு எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு ஃப்ரெடரிக், ஜான் ஜூனியர் மற்றும் ஃபெட்ரிஷியா ஆகியோர் ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. அதற்கு பிறகுதான் மனைவி ஹெலன் கண் விழிக்கிறாங்க. காபி குடிப்பதற்காக படுக்கை அறையிலிருந்து கீழே வராங்க ஹெலன். கொஞ்ச நேரம் ஜான் ஹெலனுடன் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஹெலன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஜான் கையில ஒரு துப்பாக்கி எடுக்கிறாரு. ஹெலனுக்கு எதுவுமே புரியல. சட்டென ஹெலனோட தலையில வச்சு துப்பாக்கியோட விசையை அழுத்துறாரு ஜான். ஒரு நொடி தான் தோட்டா ஹெலனோட உயிரை குடிக்குது. 17 வருஷ குடும்ப வாழ்க்கை சரியுது. இது எதுவுமே நடக்காத மாதிரி ஜான் நிதானமாக அடுத்த வேலைகளை பாக்குறாரு. ஹெலனோட உடலை ஒரு பைக்குள் வைத்து சுத்துறாரு. அதை இழுத்து வந்து இன்னொரு அறையில ஒளித்து வைக்கிறாரு. பிறகு அவர் படியேறி மாடிக்கு போறாரு. அங்க அவரோட தாய் அல்மா இருக்கிறாங்க. 84 வயதான அல்மா அவங்களுக்காக காலை உணவை தயார் செய்துட்டு இருக்காங்க. அவங்க அருகே வந்த ஜான் அவங்கள அன்புடன் முத்தமிடுறாரு. மகனை பார்த்ததும் கீழே என்ன சத்தம் அப்படின்னு கேக்குறாங்க. ஜான் தன்னோட துப்பாக்கிய அவங்க அம்மாவோட நெற்றியிலும் வைத்து விசையை அழுத்துறாரு. ஜான் சுட்டதுல அவங்க அம்மாவும் இறந்து கீழே சரியிறாங்க. அவங்க சடலத்தை தூக்க ஜானால முடியல. இடம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு துண்டு எடுத்து அவங்க முகத்துல போட்டுட்டு தரையிலேயே சடலத்தை விட்டுடுறான். மீண்டும் கீழே வரான். தேங்கியிருந்த ரத்தத்தை தொடச்சி சுத்தப்படுத்துறான். சில கடிதங்களை எழுதினான். பிறகு தொலைபேசியில் பலரை தொடர்பு கொண்டான். குழந்தைகளோட டீச்சர்கள், அவனுடைய மேலதிகாரி, குடும்ப நண்பர்கள் என பலரை தொடர்பு கொண்டு உடல்நலம் கொண்டிருக்கும் ஒரு உறவினரை பார்ப்பதற்கு குடும்பத்தோடு கிளம்ப போவதாக சொல்றான். அழைப்புகளை முடித்துவிட்டு தபால் அலுவலகத்துக்கு சென்று எழுதிய கடிதங்களை யாருக்கும் அனுப்புறான். தபால் சில நாட்களுக்கு கொண்டு வர வேண்டாம் என்று அதிகாரிகளிடம் சொல்றான். வீட்டுக்கு வரும் பால், செய்தித்தாள் போன்ற அனைத்தையும் நிறுத்த சொல்லிடுறான். கடைசியாக பேங்குக்கு போறான். அவனது அம்மா வைத்திருந்த $2000 கடன் பத்திரத்தை கொடுத்து பணத்தையும் எடுக்கிறான். வீட்டுக்கு திரும்பி ஒரு நல்ல சாண்ட்விச்சையும் செய்து சாப்பிடுறான் ஜான். பிறகு குழந்தைகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். பட்ரிஷியா ஜானை தொலைபேசியில் அழைச்சு உடம்பு சரியில்லை எனவும் அழைத்து செல்லும்படியும் சொல்லியிருக்கா. நிலவரம் எதுவும் தெரிஞ்சிருக்கல அவனுக்கு. ஜான் பள்ளிக்கு சென்று பேட்ரிஷியாவை வீட்டுக்கு அழைத்து வரான். பேட்ரிஷியாவின் தாடையிலையும் துப்பாக்கியை வச்சு சுட்டு அவளோட உயிரையும் குடிக்கிறான் ஜான். பிறகு அவளோட உடலையும் கொண்டு சென்று அவளோட தாயின் உடலருகிலேயே வைக்கிறான். அடுத்து வந்த மகன் ஃப்ரெட்டுக்கும் அதே நிலைமை தான். துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டு உடல் அதே இடத்தில் கொண்டு சென்று வைக்கப்படுது. மிஞ்சி இருந்தவன் ஜான் ஜூனியர் மட்டும்தான். பள்ளியில கால்பந்து போட்டி இருந்ததால ஜான் பள்ளிக்கு போறான். மகன் கால்பந்து விளையாடுவதை நின்று வேடிக்கை பார்க்கிறான். விளையாட்டு முடிந்த பிறகு ஜான் மகனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான். சமையல் அறையில வைத்து ஜான் ஜூனியரோட பின்னந்தலையில ஜான் பலமா சுடுறான். ஆனால் ஒரு சிக்கல், பிறர் உடனே செத்தது போல ஜான் ஜூனியர் சாகல. சுட்ட பிறகும் போராடினான். அவனை கொல்ல ஜானுக்கு 9 தோட்டாக்களை சரமாரியாக செலவு செய்ய வேண்டியிருந்தது. அவனையும் கொன்ற பிறகு பிற உடல்களுக்கு அருகே கொண்டு சென்று அவனோட உடலையும் போடுறான் ஜான். பிறகு உயிர் போன சடலங்களுக்கு முன்னால் இருந்து கடவுளை பிரார்த்திக்கிறான். வீடு முழுக்க ரத்தம். பொறுமையாய் முடிந்த மட்டிலும் ரத்தத்தை சுத்தப்படுத்துறான். பிறகு அமர்ந்து இரவு உணவை நிதானமாக உள்றான் ஜான். பாத்திரங்களை கழுவி காய வச்சான். கொலைகள் செய்த பிறகும் கூட தன் கடமையை பொறுப்புடன் செய்து முடிக்கிறான். பிறகு தன் படுக்கைக்கு போறான். அதுவரை தூங்காத அளவுக்கான நிம்மதியோட அந்த இரவுல ஜான் தூங்குறான். மறுநாள் காலையும் விடியுது. உடல்கள் கெடாமல் இருக்க குளிர் சாதனத்தோட குளிர அதிகப்படுத்துறான் ஜான். வீட்டிலிருந்து எல்லா விளக்குகளையும் போட்டு விட்டான். அவனுக்கு பிடித்த இசையை ரேடியோவில் போட்டு விட்டுறான். வெளியே இருப்பவருக்கு வீட்டுக்குள்ள ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் வகையில எல்லா விஷயங்களும் செய்யறான். எல்லாம் முடிஞ்சது. பின் அமர்ந்து ஒரு கடிதத்தை எழுதுறான். அவன் எழுதிய கடிதம் அவனுடைய பாதிரியாருக்காக இருந்துச்சு. 5 பக்கம் கொண்ட அந்த கடிதம். வீட்டில் இருக்கும் எல்லா புகைப்படங்களையும் தேடி எடுக்கிறான். அவற்றில் அவனுடைய முகத்தை மட்டும் வெட்டி தனியா எடுக்கிறான். பிறகு வீட்டுக்கு வெளியே வந்து கதவை பூட்டிட்டு கிளம்புறான். பல வாரங்கள் கழியுது. சாலையில் இருந்து உள்ளே தள்ளியிருந்த ஜான் லிஸ்டின் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு அறிந்து கொள்ள எவருக்கும் தேவை எழல. பல நாட்களாக எரிந்த விளக்குகள் ஒரு கட்டத்துல ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்குது. மெல்ல வீடு இருளுக்குள்ள மூழ்க தொடங்குது. இசை மட்டும் தொடர்ந்து ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. 1 மாதம் முழுமையாக கழியுது. முதல் சந்தேகம் பெட்ரிஷியாவின் நாடக ஆசிரியரிடமிருந்து தொடங்குது. பல காலமாக பெட்ரிஷியா வராமல் இருந்தது சந்தேகத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துது. ஏற்கனவே பெட்ரிஷியா அவங்க அப்பாவை பத்தி ஒரு முறை ஆசிரியரிடம் சொல்லியிருந்தா. அது நினைவுக்கு வந்த பிறகும் ஆசிரியரால இருப்பு கொள்ள முடியல. இன்னொரு ஆசிரியரையும் துணைக்கு அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. முன்னர் எப்பயோ ஒரு முறை தன்னோட அப்பா மொத்த குடும்பத்தையும் கொன்று விடுவாரோ அப்படின்னு பயமா இருப்பதாக பெட்ரிஷியா ஆசிரியரிடம் சொல்லியிருந்தா. 2 ஆசிரியர்களும் வீட்டை சுற்றி சந்தேகத்துக்கிடமான வகையில நடமாடுவதை கண்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கறாங்க. காவலர்களும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஆசிரியர்கள் தங்களுக்கு இருந்த சந்தேகத்தை அவங்க கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டறிந்த காவல் அதிகாரிகள் கதவை தட்டி பார்க்கறாங்க.
திறக்கல. ஜன்னல்களின் வழியே எட்டி பார்க்கறாங்க. சந்தேகத்துக்கிடமாகவும் எதுவும் தென்படல. அண்டை வீட்டாரோட வற்புறுத்தலுக்கு பிறகு ஒரு ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ள இறங்குறாங்க காவல் அதிகாரிகள். படிக்கட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்கு. மத்த இடமெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு. அதிகாரிகளோட நிழல்கள் விளக்கு வெளிச்சத்துல நீண்டு கொண்டிருந்துச்சு. யாரும் இல்லாமல் அடர் இருட்டு இருந்த சூழலுக்குள்ள பேய்த்தனமாக இசை மட்டும் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கையில் இருந்த டார்ச் லைட்டுகளின் உதவியை கொண்டு காவலர்கள் வீட்டுக்குள்ள சுத்துறாங்க. சடலங்கள் இருக்கும் அறைக்குள் காவலர்கள் நுழைஞ்சதும் துர்நாற்றம் அவங்க மூக்கு தொலைக்குது. டார்ச் லைட்டுகளோட அந்த வெளிச்சம் அந்த பணங்கள் மேல விழுது. தூங்கும் பைகளில சடலங்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. காவலர்கள் ரொம்ப பரபரப்படைகிறாங்க. யதார்த்தமாக வந்த புகார் ஒரு பெரும் வழக்கை வெளிப்படுத்துவதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வீடு மொத்தையும் அலசி ஆராயிறாங்க. ஜானோட ஒப்புதல் வாக்குமூல கடிதமும் கிடைக்குது. குடும்பத்தை கொல்ல அவன் பயன்படுத்திய துப்பாக்கிகளும் கைப்பற்றப்படுது. கடிதம் கொடுத்த தகவலில் மாடியில் இருந்த அல்மாவின் சடலமும் கைப்பற்றப்படுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியாம காவல் அதிகாரிகளும் அக்கம் பக்கத்து வீட்டாளர்களும் ஆசிரியர்களும் ரொம்பவே குழம்பி போயிருந்தாங்க. 1971ஆம் ஆண்டுல ஜான் லிஸ்டோட வேலை பறி போயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியல. பெரிய வீடு, குடும்பம், வாழ்க்கை எல்லாம் தொலைந்து விடும் அப்படின்ற பயம். முக்கியமாக சமூகம் தனக்கு என்ன பெயர் சூட்டும் என்கிற பதவதைப்பு. வேலை பறிபோன விஷயத்தை வீட்டுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். தொடர்ந்து பல வேலைகளுக்கும் முயற்சி செய்யறான். ஒண்ணுமே பலனளிக்கல. ஒவ்வொரு நாள் காலையுமே வேலைக்கு கிளம்புவது போல ஜான் லிஸ்ட் கிளம்பினான். ரயில்வே நிலையத்துக்கு சென்று முழு நாளையும் அமர்ந்து கழித்து விட்டு வீடு திரும்புவான். அவ்வப்போது பணத்துக்கு தாயோட வங்கி கணக்கில் இருந்து சொல்லாமல் பணம் எடுத்துக்கொள்றான். வீடு, கார் என வாங்கிய கடன்கள் யாவும் அவனோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தவணையை கட்டவில்லை அப்படின்னா அரசே வந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கும். தாயோட வங்கி கணக்குலையும் பணம் ரொம்ப குறைஞ்சு கொண்டே வந்துச்சு. வறுமையிலும் வீடு இல்லாமலும் இருப்போருக்கு அமெரிக்காவில் அரசு நல்வாழ்வு மையங்கள் உண்டு. கிட்டத்தட்ட சத்திரங்கள் மாதிரியான மையங்கள். அதிலும் இடம் பிடிக்க ஒவ்வொரு நாளும் வரிசையில நிக்கணும். ஜான் லிஸ்டோட பொருளாதார நிலை ரொம்பவும் அதல பாதாளத்துக்கு போச்சு. அரசு நல்வாழ்வு மையம் தான் ஒரே வழி என்கிற நிலையை வாழ்க்கை எட்டுச்சு. அரசு நல்வாழ்வு மையம் என்பது அவருக்கு மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்துக்கு அதுதான் கதி என்கிற நிலைமை வந்துச்சு. இருந்த ஒரே வழியை ஏற்க மனம் ஒத்துக்கல. சமூகம் என்ன நினைக்கும் என்கிற அழுத்தமும் அவமானமும் ஒருங்கே போட்டு அவனை நொறுக்கிச்சு. அரசு நல்வாழ்வு மையத்துல எடுத்து போய் மொத்த குடும்பத்தையும் விட மனசு இல்லாத அவன் சாத்தியப்படாத இரண்டாம் வழியை யோசிச்சு மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த வழியை சாத்தியப்படுத்தினான். மொத்த குடும்பத்தினையும் கொலை பண்ணான். ஜான் லிஸ்டோட திட்டம் பழிச்சது. 1989ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி ஜான் லிஸ்ட் வழக்கு பற்றிய நிகழ்ச்சி தொலைக்காட்சியில ஒளிபரப்பாச்சு. 2.25 கோடி மக்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்க. அவர்களுள் வாண்டா பிளானரையும் அவளின் மகள் ஈவா மிட்சலும் அடக்கம். இருவரும் டென்வர்ல வசிப்பவங்க. ஜான் லிஸ்டின் தோற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அவர்களுக்கு பொறி தட்டியது. அது போன்றது உருவத்தை அவங்க எங்கேயோ பார்த்ததாக அவங்களுக்கு நினைவு. யோசிச்சதுல பட்டன அவங்களுக்கு உரைச்சது. அவர்களின் வீட்டருகே முன்பிருந்த நபரோட முகம். அவரின் பெயர் பாப் கிளார்க். நிகழ்ச்சியில் விவரிக்கப்பட்டது போலவே ரொம்ப அமைதியானவர். எப்போதும் கோட் சூட் அணிந்திருப்பார். அக்கௌண்டன்டாக வேலை பார்த்திருக்கார். கிறிஸ்துவ மதத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். உடனே வாண்டா பிளானரி தொலைபேசி எடுக்கிறாங்க. 11 நாட்கள் கழியுது. விர்ஜீனியாவின் ரிச்மண்ட் பகுதியில் இருக்கும் ஒரு வீட்டுக்கு புலனாய்வு அதிகாரிகள் போறாங்க. அது பாப் கிளார்க்கின் வீடு. அந்த வீட்டில் இருந்த டெலோரஸ் என்கிற பெண் பாப் கிளார்க் வேலைக்கு சென்றிருப்பதாக சொல்றாங்க. டெலோரஸ் பாப் கிளார்க்கோட மனைவி. அதிகாரிகள் அலுவலகத்துக்கு செல்றாங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில காண்பிக்கப்பட்ட தோற்றத்தை பிரதிபலித்த நபரை பார்க்கறாங்க. பாப் கிளார்க் எனப்பட்ட ஜான் லிஸ்ட். 1989ஆம் ஆண்டின் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஜான் லிஸ்ட் கைது செய்யப்படுறான். அவன் கொலை செய்து 18.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 5 ஆயுள் தண்டனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டது. 4 கொலைகளுக்கு காரணமானவன். நல்ல குடும்ப தலைவனாக அறியப்பட்டவன். சமூகம் போற்றும் சிறந்த குடும்ப தலைவனுக்கான குடும்பம், வசதி, கடவுள் பக்தி, பணிவு என எல்லாமும் ஜான் லிஸ்டிடம் இருந்துச்சு. வேலை பறிபோனதும் மொத்தமும் போச்சு. சிறை தண்டனை பெற்ற பிறகு ஜான் லிஸ்டை நேர்கண்ட ஒரு பேட்டி வெளியானது. அதில் அவன், என் தாய், மனைவி, 3 குழந்தைகள் எல்லோரையும் வீடு இல்லாமல் போகும் அவமானத்திலிருந்து காப்பாற்ற விரும்பினேன். அதனால் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்தேன் அப்படின்னு கூறியிருந்தான். பணம் மனிதத்தை அழிக்க உருவாக்கப்பட்ட ஆகச்சிறந்த கொலைவாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்ற சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.